こんばんは。गुड इवनिंग मैम कौन बनवा गुड इवनिंग स्टार्ट කරමු. ओके मैम එතකොට අපි අන්තිමට කරේ lesson 4 එක grammar lesson වල lesson 4 ඒකේ කරා මෙන්න මේ particles දෙක කරා from කියන එක ඊළඟට මදේ till කියන meaning එක. right ඊළඟට මේක ඉතුරු ටික continue කරගෙන යමු. ඊළඟට තියෙනවා ඊළඟ grammar එක තමයි lesson 4 වල doing a verb in a specific time. කියන්නේ හරියටම ස්පෙસિෆික් ටයිම් එකකට මොන හරි දෙයක් කරනවා කියන සෙන්ටෙන්ස් එක. එතකොට ඒක හදාගන්නේ ටයිම් එකට අපි ඇඩ් කරනවා මෙන්න මේ අලුත් පාටිකල් එක මේක හිරගනාවල නී කියන අකුර. එතකොට නී එක පාටිකල් එකක් විදිහට යූස් කරනවා ඊළඟට verb එක. දැන් ටයිම් එකත් එක්ක නී ඊළඟට verb එක. right example තියෙනවා every morning I wake up at 6. හැමදාම උදේ 6ට නැගිටිනවා අවදි වෙනවා කියන සෙන්ටෙන්ස් එක. උඩ මේකේ සබ්ජෙක්ට් එකක් ඉන්නවා I කියන කෙනා. උඩ I කියන්නේ වතෂි සබ්ජෙක්ට් එකත් එක්ක වා කියන පාටිකල් එක. and every morning කියන වර්ඩ් එක vocabulary එකේ කරා my asa. ඊළඟට මෙතන තියෙනවා ටයිම් එක දීලා at 6. රොකුජි කියන 6. ඒකට ටයිම් එකත් එක්ක ස්පෙસિෆික් ටයිම් එකක් තියෙන නිසා නී කියන පාටිකල් එක යූස් කරනවා. ඊළඟ wake up කියන verb එක තමයි ඔකිමස්. නම් වතෂි wa mai asa rokuji ni okimasu. වතෂි wa mai asa rokuji ni okimasu. ඒ වගේ ස්පෙસિෆික් ටයිම් එකක් තියෙනවා නම් පාටිකල් එක ni. okay ஓகே மேம் அதாவது டூயிங் அ verb in a specific டைம் அதாவது குறிப்பிட்ட நேரத்துல ஒரு செயலை செய்தல் அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போறோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நவுன் பெயர்ச்சொல் வர வேணும். அதுக்கு பின்னால ஸ்பெசிஃபிக் டைம் அந்த குறிப்பிட்ட நேரம் வர வேணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட நாங்கள் ஒரு செயலை செய்கிறோம்னு காட்டுற நேரம் கட்டாயமா நீ அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்தணும். நீன்ற பாட்டுக்களுக்கு வந்து இரகனால் உள்ள நீ அப்படின்ற எழுத்து வந்து பயன்படுத்தப்படக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால வேர்ப் வினைச்சொல்லை வந்து பயன்படுத்த வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் at 6 அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது சப்ஜெக்ட் எழுவாயா வந்து நான் அப்படின்றது வரக்கூடியதாயிருக்கும். நான் அப்படின்றதுக்கு வதஷி அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே சப்ஜெக்டோட வா பாட்டிகளை பயன்படுத்த வேணும். ஆகவே வதஷியோட வா பாட்டிகளை பயன்படுத்த வேணும். ஆகவே வதஷிவா அப்படின்னு வரும். அதோட எவ்ரி மார்னிங் அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்படின்றதுக்காக மை அசா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மை அசா அப்படின்ற வேர்டை பயன்படுத்த வேணும். 6 மணி அப்படின்றதுக்கு ரொக்குஜி 6ன்றது வந்து ரொக்கு அவை ரொக்குஜி அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். எப்பவுமே ஸ்பெசிபிக் டைமோட நீ பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். ஆகவே ரொக்குஜிக்கு பக்கத்துல நீ அப்படின்றத போட வேணும். வேக்கப் எழுந்திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இறுதியா அந்த வேர்பு போட வேணும். ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா வதஷிவா மை அசா ரொக்குஜி நீ ஒக்கிமஸ். ஓகே மேம். okay ඒ වගේ ඊළඟ සෙන්ටෙන්සස් දෙක try කරමු. ඉවර වෙලා මේ done කියලා message එකක් දාන්න. இதே மாதிரி மற்ற 2 சென்டென்ஸும் ட்ரை பண்ணுங்க. செஞ்சு முடிஞ்சு டன் அப்படின்னு மெசேஜ் ஒன்று போடுங்க.
Okay, ඊළඟ sentence එක බලමු. ඊළඟට තියෙන every night I sleep at 10:30. මම හැමදාම රෑ 10:30ට නිදා ගන්නවා. එතකොට මේකෙත් subject එක මම I වතෂි වා. ඊළඟට every night කියනවා my bun. ඊළඟට 10:30 10:30 කියනවා යූජි හන්එතකොට time එකත් එක්ක නී particle එක. the verb එක sleep කියනවා නෙමස්. දැන් වතෂි වා my bun යූජි හන්නි නෙමස්. වතෂි වා my bun යූජි හන්නි නෙමස්. Okay. ஓகே மேம். ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னா எவ்ரி நைட் ஐ ஸ்லீப் எட் 10:30. அதாவது ஒவ்வொரு நாள் இரவும் நான் 10:30 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் அப்படின்றதுக்கு வத்தஷி, அப்ப சப்ஜெக்டோட வா பார்ட்டிக்கல் அவே வத்தஷிவா அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். எவ்ரி நைட் அப்படின்றதுக்கு மை பன். அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10:30, அதாவது 10:30 மணி அப்படின்றதுக்கு ஜூஜி ஹன் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட நேரத்தோட நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். ஆகவே பக்கத்துல நீ பார்ட்டிக்கலை போட வேணும். அதாவது தூங்குதல் அப்படின்னு சொல்றதுக்கு நிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா வத்தஷிவா மைபன் ஜூஜி ஹன் நீ நிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, next one. ඊළඟට තියෙනවා yesterday I slept at 8. එතකොට මේක past tense එකේ sentence එකක්. ඊයේ රෑ yesterday night කියලා මේක හදාගන්න. ඊයේ රෑ 8ට නිදාගත්තා. එතකොට ඊයේ රෑ yesterday night කියනවා කිනෝනෝ බන්. time එක තියෙනවා 8 8G. ඊළඟට particle එක නී. ස්ලීප් කියලා කියන්නේ නෙමස් කියන එක. එතකොට මේ ලෙසන් එක අපි කලින් කිව්වා verb එකේ past tense එක නම් මාසිතා වෙනවා. එහෙනම් නෙමාසිතා. කිනෝනුබන් හචිජිනි නෙමාසිතා. කිනෝනුබන් හචිජිනි නෙමාසිතා. ஓகே. எஸ்டர் நைட் ஐ ஸ்லெப்ட் எட் 8. அதாவது நேற்றிரவு நான் 8 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலமா காணப்படுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்டர் நைட், அதாவது நேற்றிரவு அப்படின்னு எஸ்டர் நைட்னு போட்டுக்கோங்க. நேற்றிரவு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கினோனோ பன் அப்படின்னு சொல்லப்படுது. 8 மணி அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அச்சி அதோட ஜி போட வேணும். அதோட குறிப்பிட்ட நேரத்தோட நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அப்ப அதே வந்து தூங்கினேன் அப்படின்றதுக்கு தூங்குறதுக்கு நிமஸ், அதோட பாஸ்ட் டென்ஸ் பாத்தீங்கன்னா மஷிதால முடியக்கூடியதா இருக்க வேணும். ஆகவே நிமஷ்தா அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். ஆகவே கினோனோ பன் ஹச்சிஜி நீ நிமஷ்தா அப்படின்னு வரும். ஓகே. Okay, එහෙනම් specific time එකකට දෙයක් කරනවා නම් particle එක right ඊළඟ part එකට යමු. ඊළඟට තියෙනවා තවත් අලුත් particle එකක්. මේක හිරගනා තෝ කියන letter එක. තෝ. දැන් මේකේ meaning එක තමයි and with කියන එක සහ සමග. එතකොට nouns දෙකක් connect කරන්න ගන්නේ. එතකොට sentence එක අපි හදා ගන්නවා. noun 1 ඊළඟට තෝ particle එක ඊළඟට noun 2 මේකේ end එක verb එකක් වෙන්නත් පුළුවන්. එහෙම නැත්නම් this වලින් ඉවර වෙන simple sentence එකක් වෙන්නත් පුළුවන්. ඒක sentence එක අනුව verb එකක්ද simple sentence එකක්ද කියලා බලලා ලියන්න ඕනේ. right example තියෙනවා I don't work Saturday and Sunday. මම සෙනසුරාදා සහ ඉරිදා වැඩ කරන්නේ නැහැ. එතකොට මේකේ මම I කියන එක ලිව්වේ නැහැ. ඒක ඕනනම් ලියන්න පුළුවන් වතෂි වා. ඊළඟට Saturday and Sunday. Saturday කියනවා දොයෝබි and කියන්නේ තෝ කියන particle එක. Sunday කියනවා නිචියෝබි. ඊළඟට කියනවා I don't work කියලා. ඒකට work කියන verb එක තමයි හතරකි මස්. ඒකට verb එකක මෙතන තියෙන්නේ negative form එක present tense එකේ. එහෙනම් මසෙන් වෙනවා. හතරකි මසෙන්. දැන් දොයෝබිතෝ නිචියෝබි හතරකි මසෙන්. දොයෝබිතෝ නිචියෝබි හතරකි මසෙன். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த பார்ட்டிக்கல் தோ அப்படின்ற பார்ட்டிக்கல் பார்க்க போறோம். இந்த தோ அப்படின்ற பார்ட்டிக்கல் எடுத்து போனீங்கன்னு சொன்னா இடகன வரக்கூடிய தோ அப்படின்ற எழுத்து வந்து பயன்படக்கூடியதா காணப்படும். இதுல வந்து தோ அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் அல்லது வித், அதாவது
அல்லது உடன் அப்படின்ற மீனிங் வரக்கூடியதாக காணப்படும். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது நவுன் ஒன், முதலாவது பெயர்ச்சொல் வர வேணும். அதுக்கு பின்னால் தோ அப்படின்ற பார்ட்டிக்கல் வர வேணும். ரெண்டாவது என் டூ, ரெண்டாவது பெயர்ச்சொல் வர வேணும். இறுதியா பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ப் ஒரு வினைச்சொல்ல முடியலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மாதிரி. சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா டெஸ்ல முடியலாம். அப்ப இறுதியில வந்து வேர்ப்ல முடியலாம் அல்லது டெஸ்ல முடியக்கூடியதாக காணப்படும். அடுத்தது பார்த்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸை பொறுத்து என்ன வரும் அப்படின்றத தீர்மானிக்க வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஒர்க் சாட்டர்டே அண்ட் சண்டே, அதாவது நான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்வதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து இந்த இடத்துல வந்து அதாவது நான் அப்படின்றது போடப்பட்டில்லை, அப்படி போட்டோம்னா வத்தசிவா அப்படின்றத போட்டுக்கொள்ளலாம். சாட்டர்டே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தொயோபி, அதோட தோ என் அப்படின்றதுக்கு பதிலா தோ அப்படின்ற பார்ட்டிக்கலை போட வேணும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுக்கு நிச்சியோபி. அதுக்கு பின்னால வேலை செய்தல் அப்படின்றது வந்து அத்தரக்கிமாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து டோன்ட் ஒர்க் வேலை செய்யவில்லை அப்படின்றதுனால அது நெகட்டிவ் ஃபார்மான அத்தரக்கி மசென் அப்படின்றத போட வேணும். ஆகவே தொயோபி தோ நிச்சியோபி அத்தரக்கி மசென். தொயோபி தோ நிச்சியோபி அத்தரக்கி மசென். ஓகே. ඕකේ ඊළඟ සෙන්ටෙන්ස් එක try කරමු.
Okay, next one. ඊළඟට තියෙනවා I study with elder sister. අක්කා සමග මම ඉගෙන ගන්නවා. එතකොට elder sister කියන word එක ඊළඟ lesson එකක තියෙනවා vocabulary එකේ. අක්කට කියනවා අනේ කියලා. අනේ. ඊළඟ මෙතන with කියන particle එක තෝ ඊළඟට I කියන වතෂි. ඒකට මේ දෙන්නම තමයි මේ sentence එකේ subject එක වෙන්නේ. එහෙනම් ඊළඟට වා කියන particle එක ඊළඟට study කියන verb එක තමයි බෙන්කියෝ shimasu. නම් අනේතෝ වතෂි වා බෙන්කියෝ shimasu. අනේතෝ වතෂි වා බෙන්කියෝ shimasu. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ ஸ்டடி வித் எல்டர் சிஸ்டர், அதாவது நான் என்னுடைய சகோதரியுடன் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்டர் சிஸ்டர் என்னுடைய அதாவது மூத்த சகோதரி அப்படின்றதுக்கு அண்ணே அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்குரிய இதுக்குரிய வொக்கபுலரி நெக்ஸ்ட் லெசன்ல தரப்படக்கூடியதா இருக்கும். மூத்த சகோதரிகளுக்கு அண்ணே அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தோ பார்ட்டிக்கல். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா நான் அப்படின்றதுக்கு வர்த்தஷி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோ அப்படின்றது வந்து வித் உடன் அப்படின்ற மீனிங் வரக்கூடியதா இருக்கும். ஆகவே அனேதோ வத்தஷி இது ரெண்டுமே சேர்ந்து முழுமையா சேர்ந்து சப்ஜெக்ட் பெயர் சொல்லா வரும். சப்ஜெக்ட் எழுவாயாக வரும். அதனால அதோட வா பார்ட்டிக்கலை போட்டுக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டடி, அதாவது படித்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெங்கியோசிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நானும் என்னுடைய சகோதரியும் படித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்றதுக்கு அனேதோ வத்தஷிவா பெங்கியோசிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, එතකොට එහෙනම් තෝ particle එකේ meaning එක තමයි and with කියන meaning එක. ඒකට මේ lesson එක මෙතනින් end වෙනවා lesson 4. ඊළඟට start කරමු lesson 5. Okay, lesson 5 වල vocabulary එක බලමු. first one තියෙනවා go කියන යනවාට කියනවා ikimasu. முதலாவது வினைச்சொல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோ செல்லுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு இக்கிமஸ். next එනවාට කියනවා kimasu. அடுத்தது வருதல், அதாவது கம் அப்படின்றது வந்து கிமஸ். ඊළඟ verb එක go home return. ආපසු යනවා එහෙම නැත්නම් ගෙදර යනවා. kaerimasu. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா கயரிமஸ் அப்படின்னு சொல்றது வந்து வீடு திரும்புதல் அல்லது திரும்புதல் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கயரிமஸ். and school එකට කියනවා gakko.
அடுத்து பாடசாலை. பாடசாலை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கக்கோ. සුපර් මාකට් එක කතකන වලින් සූපා அது சூப்பர் மார்க்கெட். அதுக்கு வந்து கத்தக்கனால வந்து பாத்தீங்கன்னா சூப்பா, அதாவது சிறப்பு சந்தை, பல்பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லலாம். and station එකි அது வந்து ஸ்டேஷன், அதாவது தரிப்பிடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஏகி. එයාප්ලේන් ගුවන් යානය හිකෝකි அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏர்பிளேன், அதாவது ஆகாய விமானம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹிதோக்கி. இகோக்கி எது හිකෝකි ஹிகோக்கி. ஷிப் එක නැවට කියන පුනේ அது புனே. புனே அப்படின்னு சொன்னா கப்பல், ஷிப். next one ட்ரெயின் එක දේංශා அது ட்ரெயினுக்கு தென்ஷா, அதாவது போயிடுறதுக்கு தென்ஷா. ඊළඟට සබ්වේ වලට කියනවා චිකාතෙත්සු அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிகா தெட்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்வே, சுரங்கப்பாதை போன்றவற்றுக்கு வந்து சிகா தெட்சு. ඊළඟට බුලට් ට්‍රේන් එකට කියනවා ஷிங்கான்சென் அது ஷிங்கான்சென். ஷிங்கான்சென் அப்படிங்கிறது புல்லட் ட்ரெயின். ඊළඟට බස් ඒකට කත කරන වර්ඩ් එකක් බසු அதாவது பஸ், பேருந்து அப்படிங்கிறதுக்கு வந்து கத்தகனாவால பசு. and ටැක්සි එකත් කත කරනවා තකුෂි அதாவது டாக்ஸி, வாடகை மோட்டார் வண்டி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தக்குஷி. බයිසිකල් ජිතෙන්ෂා அது துவிச்சக்கர வண்டி, பைஸ்கல் அப்படின்றதுக்கு ஜிதென்ஷா. ඔන් ෆුඩ් කියනවා අරුයිතේ அது வந்து நடந்து செல்லல் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஒன் ஃபுட் அப்படின்றதுக்கு வந்து அருயித்து. person පුද්ගලයා හිතෝ மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு இத்தோ. ඊළඟට තියෙනවා friend කියනවා තොමෝදාචි தன் நண்பன் அப்படின்னு சொல்றதுக்கு தொமோதச்சி. he boyfriend ඒ දෙකටම use කරන්න පුළුවන් කරේ அவன் அல்லது ஆண் நண்பன், பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கரு. she girlfriend கனோஜோ அது வந்து அவள் அல்லது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், பெண் நண்பி அப்படின்னு சொல்றதுக்கு கனோஜோ. ඊළඟට family එකට කියනවා කසෝකු அது குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கசோக்கு. ඊළඟට alone හිතෝරිදේ இத்தோரிதேன்னா தனியாக. next one what month කීවෙනි මාසෙද නංගත්සු அடுத்தது எந்த மாதம் அப்படின்னு கேட்கறதுக்கு நன் கட்சு. when කියනවා ඉත්සු எப்பொழுது அப்படின்னு கேட்கறதுக்கு இட்சு. birthday தஞ்சோபி பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதுக்கு தஞ்சோபி. and මේක train වලට use කරන්නේ මේ word එක local train futsu அடுத்து ஃபுட்சு அப்படின்றது வந்து உள்நாட்டு போயிருது. and rapid train එකට කියනවා කියුකෝ அது கியோக்கோ அப்படின்னு சொன்னா வேகமா செல்லக்கூடிய போயிருது. and express train වලට තොක්කියු
டோக்கியோ அப்படின்றது அதிவேக போயிருது. ஹலோ மேம். ஹலோ. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் කියන word එක සුගීනෝ. සුගීනෝ. அது நெக்ஸ்ட் அடுத்து அப்படின்னு சொல்றதுக்காக சுகினோ. ළඟ platform එකක් count කරන්න තමයි මේ word එක use කරන්නේ. බන්සෙන්. මේකට number එක මෙතන add කරගන්න පුළුවන්. බන්සෙන්. right? okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாட்ஃபார்ம், அதாவது போயிடங்களை தரிப்பிடத்தை வந்து என்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்ட் வந்து பன்சன், பன்சென். இதுக்கு வந்து உங்களுக்கு நம்பர் செட் பண்ணி கொள்ளலாம். ඊළඟට තියෙනවා weeks. weeks වල the week before last. ගිය සතියට කලින් සතිය. ඒක කියනවා sensenshū. sensenshū. அது பார்த்தீங்கன்னா சென் ஷென் ஷூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடந்த வாரத்திற்கு முன்னைய வாரம். ඊළඟට ගිය සතිය last week senshū. senshū. அதாவது சென் ஷூ அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த வாரம் லாஸ்ட் வீக். this week konsū. konsū. இந்த வாரம்ன்றதுக்கு கொன்ஷு. next week raishū. raishū. அடுத்த வாரம் ரைசு. ළඟට every week හැම සතියෙම කියනවා maishū. maishū. ஒவ்வொரு வாரமும் அப்படின்றதுக்கு மைஷு. ළඟට තියෙනවා months. the month before last. ගිය මාසයට කලින් මාසය sensengetsu. அடுத்தது வந்து கடந்த மாதத்திற்கு முன்னைய மாதம் அப்படின்னு சொல்றதுக்கு சென் சென் கெட்சு. the last month. ගිය මාසය sengetsu. sengetsu. கடந்த மாதம்ன்றதுக்கு சென் கெட்சு. this month. මේ මාසය kongetsu. kongetsu. இந்த மாதம் அப்படின்றதுக்கு கொன்கெட்சு. ළඟට ලබන මාසය next month raigetsu. raigetsu. அடுத்த மாதம்ன்றதுக்கு ரைகெட்சு. ළඟට every month හැම මාසෙම මේකට getsu use කරන්නේ tsuki කියන එක ගන්නේ. නම් maitsuki. maitsuki. ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மை சுக்கின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல கெட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது இல்ல, சுக்கி அப்படின்னு யூஸ் பண்ணப்படும். ஆகவே மை சுக்கி ஒவ்வொரு மாதமும். ඊළඟට years වල the year before last year. ගිය අවුරුද්දට කලින් අවුරුද්ද. ototoshi. ototoshi. அடுத்தது வருடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த வருடத்திற்கு முன்னைய வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒத்தோஷி. last year ගිය අවුරුද්ද kyonen. kyonen. கடந்த வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கியோனென். this year මේ අවුරුද්ද kotoshi. kotoshi. இந்த வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கொத்தோஷி. the next year ලබන අවුරුද්ද rainen. rainen. அடுத்த வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு ரைனிங். and every year හැම අවුරුද්ද. මේකට words දෙකක් තියෙනවා. එකක් තමයි maitoshi. maitoshi. අනිත් එක mainen. mainen. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று மை தொஷி, மற்றது மைனின். right. එතකොට lesson 5 වල vocabulary එක එතනින් end වෙනවා. doubts තියෙනවද? 5வது லெசனுக்குரிய புதிய சொற்கள் வந்து இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.
Okay, lesson 5 වල grammar start කරමු. මේකේ first grammar එක තියෙනවා place එකකට යනවා එනවා ආපසු යනවා. go come return කියන verbs use කරන විදිහ place එකක් එක්ක. උඩ මේකේ අලුත් particle එකක් තියෙනවා තව. මෙතන place එකත් එක්ක අපි use කරන particle එක තමයි හිරගනා වල he කියන letter එක. මේක හිරගනා වල he letter එක. මේක particle එකක් විදිහට use කරද්දී a කියලා තමයි pronounce කරන්නේ. a. එතකොට මේක a කියන particle එක. ඊළඟට verbs ගන්න පුළුවන් go කියන එක. go කියන්නේ ikimasu. ඊළඟට come. come කියනවා kimasu. return එහෙම නැත්නම් go home. මේ දෙකටම ඒ කියන්නේ go home කියොම ගෙදර යනවා කිව්වහම මේ normal ikimasu කියන verb එක use කරන්නේ ඒ වෙනුවට ගන්නේ kaerimasu. නැ ඉකිමස් කිමස් කයිරිමස් කියන verbs තුනත් එක්ක place එකක් තියෙනවා නම් sentence එකක අනිවාර්යයෙන්ම particle එක විදිහට use කරන්නේ ඒ particle එක. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப முதலாவது கிராமர பார்த்தீங்கன்னு சொன்னா, கோ, கம், ரிட்டர்ன் டூ அ பிளேஸ். இந்த சொற்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து நவுன், அதாவது இப்ப நவுனா வந்து பேர் சொல்லா, அந்த பிளேஸ் ஒரு இடத்துல பேர் வந்து வர வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏ அப்படின்னு புதிய பார்ட்டிக்கல் நாம பயன்படுத்த போறோம். அதாவது ஒரு இடத்த சொல்ற நேரம் ஏ அப்படின்ற பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்படும். இந்த ஏ என்ற பார்ட்டிக்கலுக்காக எதுக்கான எழுத்துல காணப்படக்கூடிய ஏ அப்படின்ற எழுத்து பயன்படுத்தப்படும். இதை வந்து நீங்க பார்ட்டிக்கலா பயன்படுத்துற நேரம் ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோ, அதாவது இக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படும். கம், வருதல் அப்படின்றது கிமஸ். அது ரிட்டர்ன் அல்லது கோ, வீடு திரும்புதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஏரிமஸ். பாத்தீங்கன்னா சொன்னா வீடு திரும்பலுக்கு வந்து இக்கிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணல, அதுக்கான ஸ்பெஷல் வேர்ட் காணப்படுது. அது வந்து ஏரிமஸ் அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்த வேணும். இப்ப இந்த சொற்களை, இந்த வினை சொற்களை ஒரு பிளேஸோட ஏ பார்ட்டிக்கலை பயன்படுத்தி இப்படி சென்டென்ஸ்ல அமைக்கிறதுன்றது பார்ப்போம். ஓகே. Okay, first example එක බලමු. එතන I will go to the supermarket. මම supermarket එකට යනවා. එතකොට මේකේ මම subject එක දාලා නැහැ. ඕනනම් ලියන්න පුළුවන් I කියන එක වතෂි වා. එතකොට place එක විදිහට ගන්නේ supermarket කියන එක. මේ supermarket එකට කියනවා කතකනා වලින් සූපා. නම් place එකත් එක්ක A particle එක. ඊට go කියන verb එක තමයි ikimasu. will තිබුණත් ඒ කියන්නේ present tense එක වුණත් මොනවාද future tense එක වුණත් එකම verb එක use කරන්නේ න ikimasu. සූපා ඒ ikimasu. සූපා ඒ ikimasu. Okay. ஓகே மேம். இப்போ முதலாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் கோ டு தி சூப்பர் மார்க்கெட். அதாவது நான் சிறப்பு சந்தை பல்பொருள் அங்காடிக்கு செல்வேன். நான் பல்பொருள் அங்காடிக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா, இதுல சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல போடப்பட்டில்ல. உங்களுக்கு விருப்பம்னா சப்ஜெக்ட் போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல சப்ஜெக்டா நான் அப்படின்றது வரும். நான் அப்படின்றதுக்கு வத்தஷிவா அப்படின்றத பயன்படுத்த வேணும். அது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், சிறப்பு சந்தை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சூப்பா அப்படின்னு கத்தக்கனாவால் எழுத வேணும். அதோட வந்து பிளேஸ், இடத்தோட வந்து ஏ அப்படின்ற பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். செல்வேன் அப்படின்றதுக்காக வந்து இக்கிமஸ் அப்படின்ற வினைச்சொல்லை பயன்படுத்த வேணும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே வேர்ட்ஸ் நான் பயன்படுத்துவோம். அவை இந்த இடத்துல வந்து இக்கிமஸ் அப்படின்ற வேர்பை வந்து பயன்படுத்த வேணும். ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பா ஏ இக்கிமஸ். ஓகே. Okay, වගේ. sorry. ඊළඟ sentences try කරමු. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක. දැන් තියෙන Mr. Tanaka went to the Japan. දැන් මේ සිංහල එක change කරගන්න. ගියා කියලා. තනක මහතා ජපානයට ගියා. ඒකට මේකේ subject එකක් ඉන්නවා. තනකා සන්. එයාත් එක්ක වා කියන particle එක. and ජපාන් කියන place එක ජපාන් වලට කියන නිහොන්. and place එකත් එක්ක ඒ කියන particle එක. went කියනවා ඉකිමස් වල past tense එක. එතකොට ඉකිමස් කියන්නේ යනවා කියන එක. verb එකක past tense එක මාෂිතා වෙනවා. නෑ ඉකිමාෂිතා. තනකසන් වා නිහොන් ඒ ඉකිමාෂිතා. தனகசான் வா நிஹொன்னே இக்கிமஸ்தா. ஓகே. ஓகே மேம். இப்போ நாங்கள் வந்து முதலாவது அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். என்ன சொன்னால் மிஸ்டர் தனக்கா வென்ட் டு த ஜப்பான். அதாவது திரு தனக்கா அவர்கள் ஜப்பான் நாட்டிற்கு சென்றார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சப்ஜெக்ட் போட வேணும். தனக்கா அப்படின்றதுக்கு தனக்கா, திரு தனக்கா அப்படின்றதுக்கு தனக்கா சன் அப்படின்னு போட வேணும். சப்ஜெக்டோட பாப்பாட்டிகளை பயன்படுத்த வேணும். ஜப்பான் அப்படின்றதுக்கு நிஹோன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இடத்தோட நீங்க வந்து ஏ அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். சென்றார் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இக்கிமஸ் அப்படின்ற வேர்ட் வந்து இக்கிமஸ்ட வந்து பாஸ்ட் டென்ஸ், அதாவது வென்ட் சென்றார் பாஸ்ட் டென்ஸ்னால இக்கிமஸ்டா அப்படின்றத பயன்படுத்த வேணும். அவே ஃபுல் சென்டென்ஸே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனக்கா சன்வா நிஹோன் ஏ இக்கிமஸ்டா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. Okay, next one. I am going to the school. මම පාසලට යනවා. ඒකට මේකේ subject එක I, වතෂි වා. ඒකට ස්කූල් එකට කියනවා ගක්කෝ, place එක ගක්කෝ. place එකත් එක්ක ඒ කියන particle එක, ඊළඟට go කියන verb එක ඉකිමස්. වතෂි වා ගක්කෝයේ ඉකිමස්. වතෂි වා ගක්කෝයේ ඉකිමස්. Okay. அடுத்தது பாத்தீங்க. ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல், அதாவது நான் பாடசாலைக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல வந்து நான் அப்படின்றதுக்கு வத்தஷி, அதோட வா பாட்டிகளை பயன்படுத்த வேணும். பாடசாலை அப்படின்றதுக்கு கக்கோ, அதோட ஏ பாட்டிகளை பயன்படுத்த வேணும். அதாவது செல்கின்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இக்கிமஸ் அப்படின்றது வந்து பயன்படுத்த வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா வத்தஷிவா கக்கோ ஏ இக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. next one. I'll go back home next week. ලබන සතියේ ගෙදර යනවා. උඩ මේකට I දාන්න පුළුවන් වතෂි වා. and next week කියනවා රායිෂු. and home තමයි place එක උචි. ඒ place එකත් එක්ක ඒ කියන particle එක. උකට go back. එහෙම නැත්නම් return කියන verb එක use කරන්නේ කායරිමස්. රායිෂු උචියේ කායරිමස්. රායිෂු උචියේ කායරිමස්. Okay. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா I'll go back home next week. அதாவது அடுத்த வாரம் நான் வீடு திரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது முதல்ல வர வேணும். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம்ன்றதுக்கு ரைசு அப்படின்னு சொல்லப்படுது. வீடுன்றதுக்கு உச்சி, அதோட ஏ பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். வீடு திரும்புகிறேன் அப்படின்றதுக்கு வந்து க எரிமஸ். ஆகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரைசு உச்சி ஏ க எரிமஸ் அப்படின்னு வரும். Okay. එතකොට place එකකට යනවා. ඉකිමස්, කිමස්, කයිරිමස් එක use කරන්නේ ඒ කියන particle එක. ඊළඟට තියෙනවා describing a transportation method. එහෙනම් කොහෙද හරි යන්න use කරන vehicle එක ගැන කියන විදිහ. ඒකට මේකෙදිත් vehicle එකත් එක්ක use කරන particle එක තමයි හිරගනා දේ කියන letter එක. දේ අකුර. ඊළඟට verbs විදියට අර කලින් verbs තුනම ගන්න පුළුවන්. go ඉකිමස්, come කිමස්, ඊළඟට return කයිරිමස්. නම් vehicle එකක් තියෙනවා නම් they use කරනවා. උට example තියෙනවා I'll go by train. train එකෙන් යනවා කියන එක. උත් train එකට කියනවා දේන්ෂා කියලා. දේන්ෂා
இந்த vehicle එකත් එක්ක දේ particle එක ඊළඟට verb එක go ikimasu. දේන්ෂා දේ ඉකිමස්. දේන්ෂா දே ඉකිමස්. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்தை வர்ணித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போக்குவரத்து சாதனத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு வழிமுறை காணப்படுது. அதில் வந்து நவுனா பெயர் சொல்லா அந்த வெஹிக்கல் அந்த வாகனத்துல பேர் வர வேணும். அதோட தே பார்ட்டிக்கல், அதாவது இறகணத்துல வரக்கூடிய தே பார்ட்டிக்கல் வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா கோ அப்படின்றதுக்கான இக்கிமஸ், கம் வருதல் அப்படின்றதுக்கான கிமஸ், வீடு திரும்புதல்ன்றதுக்கான ஏரிமஸ் இந்த வினைச்சொற்களை பயன்படுத்தி எழுதலாம். இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அல் கோ பை ட்ரெயின், அதாவது நான் வந்து புகையிரதம் மூலமாக செல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புகையிரதம் அப்படின்றதுக்கு தென்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். செல்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து இக்கிமஸ் அப்படின்ற வினைச்சொல்லை பயன்படுத்த வேணும். ஆகவே தென்சா தே இக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. ඒ වගේ ඊළඟ sentences ටික try කරන්න. இதே மாதிரி மீதமுள்ள சென்டென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one ඊළඟ sentence එක. දැන් තියෙනවා I'll go Kyoto by bullet train. bullet train එකකින් Kyoto යනවා. ඒකට මෙතන vehicle එක විදිහට ගන්නේ bullet train. bullet train එකට කියනවා Shinkansen. අනේ vehicle එකත් එක්ක day particle එක. and place එක Kyoto. Kyoto කියන්නේ ජපාන් වල city එකක් නිසා හිරගනා වලින් කියන්නේ Kyoto. and place එකත් එක්ක and go කියන verb එක ikimasu. Shinkansen de Kyoto e ikimasu. Shinkansen de Kyoto e ikimasu. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐல் கோ கியோட்டோ பை புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஷின்கன்சென் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து தே பார்ட்டிகல் வாகனங்களோட எப்பவும் தே பார்ட்டிகல் பயன்படுத்தணுன்றதுனால தே பார்ட்டிகல் பயன்படுத்த வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கியோட்டோ கியோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஜப்பான்ல காணப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால அது ஹிரகனாவால் எழுத வேணும். அதுக்கு பின்னால ஏ பார்ட்டிகல் அதோட வந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இக்கிமஸ் அப்படின்னு வினைச்சொல் பயன்படுத்தப்படும். ஆகவே ஷின்கன்சென் தே கியோட்டோ ஏ இக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Next one ඊළඟ තියෙනවා how do you go to his house? ඔහුගේ ගෙදර කොහොමද යන්නේ? නැත්නම් මොකෙන්ද යන්නේ? මොකද්ද use කරන vehicle එක? ඒකට ඔහුගේ ගෙදර his house. ඒකට his කියන එක හදාගන්නේ he කියන එකට no add කරලා. නම් කරේනෝ. නැත්නම් house එකට කියන උචි place එකත් එක්ක a කියන particle එක. නැත්නම් how do you go? ඒ කියන්නේ මොකක්ද use කරන vehicle එක. ඒකට මේකට use කරනවා what කියන word එක. what කියන්නේ none. නැත්නම් vehicle එකක් ගැන කියන නිසා they කියන particle එක. ඊළඟට verb එක තමයි go කියන එක. ඒතර verb එකක question form හදාගන්නේ මේකේ end එකට ka එකක් add කරලා. එන ikimasu ka වෙනවා. කරේන උචියේ නන්දේ ikimasu ka. කරේන උචියේ නන්දේ ikimasu ka. Okay. ஓகே மேம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹவு டு யூ கோ டு ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எவ்வாறு அவன் வீட்டுக்கு செல்வாய் அப்படின்னு கேட்கக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய வீடு அப்படின்னு வரணும். அவன் உடைய அப்படின்னு மாத்துறதுக்கு அவன் அப்படின்ற வேர்டுக்கு நோ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அவன்றதுக்கு கரே அதோட நோ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொண்டீங்கன்னா கரே நோ அப்படின்னு வரும். வீடு அப்படின்றதுக்கு உச்சி அதோட ஏ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால வந்து எவ்வாறு செல்கிறாய் அப்படி கேள்வியா கேட்கறதுக்கு நீங்க வந்து என்ன பட்டன் யூஸ் பண்றதுக்கான நன் அப்படின்ற வேர்டு போட்டு அதோட வந்து வெஹிக்கலை பத்தி வாகனத்தை பத்தி கேட்கறதுனால தே அப்படின்றதையும் சேர்த்துக்கொள்ள வேணும். ஆவே நந்தே அப்படின்னு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா செல்கிறாய் செல்லுதல்ன்றதுக்கு இக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஒரு வினாவுக்குரிய வசனமா காணப்படுறதுனால காலம் முடிக்க வேணும். ஆவே இக்கிமஸ்கா அப்படின்னு வரும். ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா கரேனோ உச்சியே நந்தே இக்கிமஸ்கா. கரேனோ உச்சியே நந்தே இக்கிமஸ்கா. ஓகே. next one ඊළඟට තියෙනවා I'll go by bicycle. bicycle එකෙන් යනවා. ඒකට bicycle එකට කියනවා jitensha. jitensha and they particle එක go කියන verb එක ikimasu. jitensha de ikimasu. jitensha de ikimasu. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ கோ பை பைஸ்கல். அதாவது நான் சைக்கிள் மூலமாக செல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் சைக்கிள் மூலமாக செல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா பைஸ்கல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஜித்தேன்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். அதோட வந்து செல்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து இக்கிமஸ் அப்படின்ற வினைச்சொல்ல பயன்படுத்த வேணும். ஆவே ஜித்தேன்சா தே இக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, ඒ වගේ vehicle එකක් තියෙනවා නම් they කියන particle එක තමයි use කරන්නේ. ඊළඟට තියෙනවා when කියන word එක use කරලා questions අහන විදිහ. when කියලා කියන්නේ itsu කියන word එක. itsu. ඒකට මේක use කරලා normal sentence එක කියන්නේ. කලින් use කරපු grammar use කරලා සාමාන්‍ය sentence එකක් හදාගන්න පුළුවන්.
වෙනම ස්ට්‍රක්චර් එකක් නැහැ. ඒතර verb එකක් එක්ක use කරන්නත් පුළුවන්. එහෙම නැත්නම් simple sentence එකකදී use කරන්නත් පුළුවන්. එතකොට example තියෙනවා when will you go back to your country? කවදාද ඔබේ රටට ආපසු යන්නේ කියන sentence එක. එතකොට when කියන තැනට එහෙම නැත්නම් කවදාද කියන තැනට it's කියන එක දානවා. when කියන්නේ it's ඊළඟට country එකට කියනවා කුණි. එතකොට place එකකට යනවා කියලා තමයි මේ කියන්නේ. එහෙනම් ඒ කියන particle එක and go back කියන කයිරිමස් එකේ question form එක කයිරිමස් කා. ඉත්සු කුණියේ කයිරිමස් කා. ඉත්සு කුණියේ කයිරිමස් කා. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வென் அதாவது எப்பொழுது அப்படின்னு சொல்ல எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே நாங்க சிம்பிள் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ண சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படியே செய்யலாம். நீங்க வந்து அதாவது நார்மல் சென்டென்ஸ் வந்து எழுதுறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படியே செய்யலாம். இதுக்குன்னு புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. அதாவது உங்களுக்கு 2 விதமா செஞ்சு போடலாம். ஒன்று சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய வடிவத்துல எழுதலாம். அப்படி இல்லாட்டி ஒரு verb ஒரு வினைச்சொல்ல முடியுதுன்னு சொன்னா அதுக்குரிய முறையில வந்து எழுதக்கூடியதா காணப்படும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா when will you go back to your country? அதாவது உங்கள் நாட்டிற்கு எப்போது திரும்ப போகிறீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடியது. இல்ல when எப்பொழுது அப்படின்னு கேட்கறதுக்காக இட்ஸு அப்படின்ற வேர்டை பயன்படுத்த வேணும். அதோட நாடு அப்படின்றதுக்கு குனி அப்படின்ற வேர்ட் வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கு ஒரு இடத்துக்கு செல்லுதல் அப்படின்றதுனால ஏ அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். ஆகவே குனியோட ஏ அப்படின்றது வர வேணும். அது வந்து திரும்புகின்றீர்கள். திரும்புதல் அப்படின்ற வேர்ட் வந்து கயரிமஸ். இது ஒரு கொஸ்டின் ஃபார்ம் அதாவது கேள்வி வடிவம் அப்படின்றதுனால கால முடிக்க வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா இட்ஸு குனி ஏ கயரிமஸ்கா. இட்ஸு குனி ஏ கயரிமஸ்கா. ஓகே. ඕකේ එතකොට මේ වගේ question එකකට මෙහෙම answer එකක් දෙන්න පුළුවන් example එකක් විදිහට I'll go back to the country 10th of August අගෝස්තු 10 යනවා කියන එක. ඒතර මෙතන specific time එකක් දීලා තියෙනවා. අගෝස්තු 10 වෙනිදා. දැන් ඕගස්ට් වලට කියනවා හචිගත්සු. 10 වෙනිදාට කියනවා තෝකා. ඒකට time එකත් එක්ක නී particle එක ඊළඟට verb එක කයරිමස්. 8月10日に帰ります。8月10日に帰ります。Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா I'll go back to the country 10th of August. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய நாட்டிற்கு வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படும். இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் 10 அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹச்சிகட்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது 8வது மாதம்ன்றதுனால ஹச்சிகட்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் வந்து 10th அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தோகா அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்தப்படுது. அதோட நீ பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். தோகானி அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். திரும்புதல் அப்படின்றது எரிமஸ். ஆகவே பார்த்தீங்க அப்படின்னா அச்சிகட்சு தோகானி கைரிமஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. Okay, next one ඊළඟ එක බලමු. ඊළඟට තියෙනවා when is your birthday? birthday එක කවදාද? ඒතර birthday එකට කියනවා තන්ජෝබි. තන්ජෝබි. මේක topic එක වෙනවා මේ sentence එකේ. නා වා කියන particle එක. ඊළඟට when කියනවා itsu. ඒතර මේ sentence එක simple sentence එකක්. simple sentence එක question form එක වෙන්නේ desu ka. තන්ජෝබි wa itsu desu ka? තන්ජෝබි wa itsu desu ka? Okay. அடுத்தது பார்த்தீங்க சொன்னா வென் இஸ் யுவர் பர்த்டே, அதாவது உங்களுடைய பிறந்த நாள் எப்பொழுது அப்படின்னு கேட்கக்கூடியது. இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தஞ்சோபி அப்படின்னு சொல்லப்படுது. இதோட வா பார்ட்டிகளா பயன்படுத்த வேணும். அதாவது வென் எப்பொழுது அப்படின்னு கேட்கறதுக்கா இட்ஸு அப்படின்ற வேர்ட் பயன்படுத்த வேணும். இது வந்து ஒரு கேள்வி வடிவம். அது என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸா காணப்பட்டதுனால டெஸ்கா அப்படின்றதுல முடிக்க வேணும். ஆகவே தஞ்சோபிவா இட்ஸு டெஸ்கா அப்படின்னு வரும். ஓகே.
එතකොට මේකේ ආන්සර් එක තියෙනවා ජනවරි 3 කියලා. ඒක ජනවරි කියලා කියන්නේ ඉචිගත්සු 3 තුන්වෙනිදා කියන මික්කා. ඊළඟට මේක සිම්පල් සෙන්ටෙන්ස් එකක් නිසා this වලින් එන්ඩ් කරනවා. ඉචිගත්සු මික්කා දෙස්. ඉචිගත්සு මික්කා දෙස්. ஓகே. அடுத்த ஆன்சர் பார்த்தீங்க சொன்னா ஒன் ஜனவரி 3 அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அப்படி சொல்லக்கூடியது. இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல ஜனவரி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இச்சுகட்சு அப்படின்னு சொல்லப்படுது. 3ஆம் தேதின்றதுக்கு வந்து மிக்கா இது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றதுனால டெஸ்ல முடிக்க வேணும். ஆகவே இச்சுகட்சு மிக்கா டெஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஓகே ටික නෝට් ඩවුන් කරගන්න. இதை அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
ඕකේ. එතකොට මෙතනින් මේ ලෙසන් එකත් එන්න වෙනවා. ලෙසන් 5. ඊළඟට බලමු ලෙසන් 6 වල vocabulary එක. ඕකේ ෆස්ට් verb එක. verb එකක් තියෙනවා. eat කියන එක. කනවා. eat කියනවා tabemas. tabemas. முதலாவது வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பிடுதல் அப்படின்றது, அதுக்கு தபேமஸ். ඊළඟට drink බොනවා කියනවා nomimas. nomimas. அடுத்தது குடித்தல் அப்படின்றதுக்கு நொமிமஸ். ඊළඟට smoke cigarette කියනවා suimas. suimas. அடுத்து வந்து புகைத்தல் அப்படின்னு சொல்றதுக்காக, அதாவது சிகரெட் போனோட்டே புகைத்தல் அப்படின்றதுக்கு ஸ்வீமஸ். ඒකට ඒකේ එක්සැම්පල් එකක් තියෙනවා. සිගරට් බොනවා. ස්මෝක් සිගරට් කියලා සෙන්ටෙන්ස් එකක් විදිහට කියන්නේ තබකෝවෝ සුයිමස්. තබකෝවෝ සුයිමස්. இதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிகரெட் புகைத்தல் அப்படின்றதுக்காக தபக்கவோ ஸ்வீமஸ். ඊළඟට see look at නැත්නම් watch කියන meaning එක mimas. mimas. அடுத்தது பார் அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மீமஸ். ඊළඟට තියෙන hear listen කියන එක අහනවා කියන එක kikimas. kikimas. அடுத்து கேட்டல் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா கிக்கிமஸ். ඊළඟට read කියවනවා yomimas. yomimas. அடுத்தது வாசித்தல் அப்படின்றதுக்கு யொமிமஸ். ඊළඟට buy මිලදී ගන්නවා අසොරු. right bro paint අඳිනවා ලියනවාද කියනවා kakimas. kakimas. அடுத்தது எழுதுதல் வரைதல் போன்றவற்றுக்கு ககிமஸ். ඊළඟට buy කියනවා kaimas. kaimas. வாங்குதல் அப்படின்றதுக்கு வந்து கைமஸ். next one take a photograph කියන එක torimas. torimas. அது வந்து பாத்தீங்கன்னா டேக் எடுத்தல், அல்லது புகைப்படங்களை எடுத்தல் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொரிமஸ். උට මේකේ sentence එකක් විදිහට ලියනකොට ලියන්නේ shashinwo torimas. shashinwo torimas. இதை வந்து ஒரு வசனமா எழுதுற நேரம் பாத்தீங்க அப்படின்னா புகைப்படம் எடுத்தல் அப்படின்றதுக்கு வந்து ஷஷின்வோ தொரிமஸ். ඊළඟට do කියනවා කරනවා කියන එක shimas. shimas. அது டு செய்தல் அப்படின்றதுக்கு ஷிமஸ். next one meet කියන aimas. aimas. அது சந்தித்தல் அப்படின்றதுக்கு வந்து ஐமஸ். උට මේකේ example එකක් තියෙනවා meet a friend යාළුවෙක් හමු වෙනවා කියන එක. උට මෙතෙන්දී use කරන particle එක තමයි aimas කියන එකත් එක්ක ni කියන particle එක. නම් tomodachi ni aimas. tomodachi ni aimas. அது பாத்தீங்கன்னா சொன்னா நண்பனை சந்தித்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்த வேண்டிய பாட்டுகள் வந்து நீ, நண்பன்றதுக்கு தொமதச்சி, அவை தொமதச்சி நீ ஐமஸ். and then a meal cooked rice.
කෑම බත් වලට කියනවා ගොහාන් ගොහාන්. அது பார்த்தீங்கன்னா சொன்னா மீல், அதாவது உணவு அல்லது வந்து சமைக்கப்பட்ட சோறு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து குஹான். next one breakfast එකට කියනවා අසා ගොහාන් අසා ගොහාන්. காலை உணவு அப்படின்றதுக்கு அசகுஹான். and lunch එක හිරු ගොහාන් හිරු ගොහාන්. அடுத்தது பகல் உணவு அப்படின்னு சொல்றதுக்கு இரு குஹான். dinner එකට කියනවා බන් ගොහාන් බන් ගොහාන්. இரவு சாப்பாடுன்னு சொல்றதுக்கு வந்து பன் குஹான். next one bread පාන් වලට කියනවා කතකනා වලින් පාන් පාන්. அத பானுக்கு வந்து கத்தகனாவால பான் அப்படின்னு சொல்லப்படும். and egg වලට කියනවා තමාගෝ තමාගෝ. அத முட்டை அப்படின்னு சொல்றதுக்கு தமகோ. and meat වලට කියනවා නිකු නිකු. அது இறைச்சி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிக்கு. and fish වලට කියනවා සකනා සකනා. மீன் அப்படின்னு சொல்றதுக்கு சகானா. ඊළඟට vegetables එළවලු යසයි යසයි. மரக்கறி அப்படின்றதுக்கு யசாய். and fruits වලට කියනවා කුදාමොනෝ කුදාමොනෝ. பழங்கள் அப்படின்றதுக்கு குதமொனோ. and water மிசு மிசு. தண்ணீர்ன்றதுக்கு மிசு. and tea green tea ocha ocha. அது வந்து தேநீர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஓச்சா. and black tea වලට කියනවා கோச்சா கோச்சா. அது பிளாக் டீ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓச்சா. and milk වලට ගියු නියු ගියු නියු. பிளாக் டீக்கு வந்து தோச்சா அப்படி வரும். அடுத்தது மில்க் அப்படின்றதுக்கு வந்து கியூ நியூ. and milk වලට තව word එකක් තියෙනවා ඒක කතකනාවලින් මිරුකු මිරුකු. அது மில்க் அப்படின்றது கதகனாவால மிருக்கு அப்படின்னு சொல்லலாம். and juice වලට කතකනාවලින් ජූසු ජූසු. அது ஜூஸ் பானம் அப்படின்றதுக்கு வந்து கதகனாவால ஜூசு. and beer බීරු බීරු. அது பியருக்கு வந்து பீரு. and alcohol osake osake. அது ஆல்கஹால் மதுசாரம் அப்படின்றதுக்கு வந்து ஒசாக்கி. and video tape එහෙම නැත්නම් video deck video video. அது விதையோ அப்படின்றது வந்து வீடியோ டேப், காணொலி நாடா, வீடியோ நாடா, அதாவது வீடியோ டேப்புக்கு சொல்லப்படும். and movie ஏகா ஏகா. அது திரைப்படம் அப்படின்றதுக்கு வந்து ஏகா. and CD වලට CD මයි CD. அது சிடி இருவட்டுக்கு வந்து சிடின்னே சொல்லப்படும். and sorry letter එකට කියනවා තෙගාමි තෙගාමි. கடிதம் அப்படின்றதுக்கு தெகாமி. and report එක repoto repoto. அது ரிப்போர்ட் அறிக்கை அப்படின்றதுக்கு ரெப்போட்டோ. and photograph ஷாஷின் ஷாஷின். அது புகைப்படம் அப்படின்றதுக்கு ஷஷின். store එක එහෙම නැත්නම් shop එක මිසේ මිසේ. கடை அப்படின்றதுக்கு மிஸ்ஸே. and restaurant එක කතකනාවලින් රෙසුතොරන් රෙසුතොරන්. அது உணவகம் ரெஸ்டாரண்ட்ன்றதுக்கு வந்து கத்தக்கனாவில ரெஸ்டாரண்ட்.
garden மிதுலடி කියනවා නිවා නිවා. அது தோட்டம் கார்டன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிவா. and homework ஷுகுதாய் ஷுகுதாய். அது ஹோம்ஒர்க் வீட்டு வேலை அப்படின்றதுக்கு வந்து ஷுகுதாய். and tennis වලට කියනවා තෙනිසු තෙනිසු. இது டென்னிஸ் விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா டென்னிசு. and soccer football சக்கா சக்கா. அது சொக்கர் அதே மாதிரி ஃபுட்பால் காட்பந்து போன்றவற்றுக்கு வந்து சக்கா. ළඟට අද cherry blossom weaving කියන්නේ සකුරා මල් බලනවට කියන ඔහානමි ඔහානමි. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா செடி மலரக்கூடிய காட்சி, செடின்னு சொல்லக்கூடிய பூ மலரக்கூடிய காட்சி செடி பிளோசம் வீவிங் சொல்லப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒஹானாமி. next one what කියන meaning එක nani nani. இந்த வட் அப்படின்னா சாரி நனி. ළඟට together together කියන්නේ එකට කියන එක ඉෂ්ෂොනි ඉෂ්ෂොනි. அது டுகெதர் ஒன்றாக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இஸ்ஸோனி. ළඟ little කියනවා චොත්තෝ චොත්තෝ. அது கொஞ்சம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து லிட்டில் அப்படின்றதுக்கு வந்து சொத்தோ. next one always usually කියනවා ඉත්සුමෝ ඉත්සුමෝ. அது எப்போதும் வளமையாக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இட்சுமோ. ළඟ sometimes කියනවා toki doki toki doki. சில நேரம் அப்படின்றதுக்கு வந்து தொக்கி தொக்கி. next one after that එහෙම නැත්නම් then කියනවා සොරේ කරා සොරේ කරා. அது ஆஃப்டர் தட் இன் தென் அடுத்து அல்லது அப்ப அடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து தொரே கரா. தொரே கரா. සොරේ කරා. சாரி மேம் சொரே කරා. ඊළඟට years කියන එක මේක මේ ගොඩක් වෙලාවට ඔය dialogues conversation වලදී spoken වලදී use කරනවා ඒ. அடுத்தது ஆம் எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பொதுவா வந்து உரையாடல்ல பேசுற நேரம் பயன்படுத்தக்கூடியது ஏ. next one மெக்சிகோ கதகனாவளி மெக்கிஷிகோ மெக்கிஷிகோ. அது மெக்சிகோ கத்தகனாவால மெக்சிகோ. right එතකොට lesson 6 වල vocabulary ටික එච්චරයි. doubts මොන හරි තියෙනවද? லெசன் 6ல வந்து வரக்கூடிய புதிய சொற்கள் அவ்வளவுதான். இல்ல ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? මේ ඔව්. අර උඩ දෙන්නවන ස්ටඩි ඊට් ඒ ඔක්කොම සිම්පල් ප්‍රසන්ට් ටෙන්ස් වලින් තියෙන හින්දා අතරම අර මස්තු කියලා එන්නේ නේ. අර පාස් වුණාම මසිතා කොහොම වෙනවනේ මසිතා මතේ කොහොම පාවිච්චි කරන්න වෙනවනේ ඩෝන්ට් කොහොම කරනකොට මසින් ඒ කියන්නේ verb එකක් තියෙන්නේ must කියන form එකේ must වලින් end වෙන්නේ. ඒක present tense එකයි future tense එකටයි use කරනවා. ඒත් lesson අර 4 වල කරා අපි chart එකක් negative form නම් must in වෙනවා. ඔව් නේ past අර tense උඩ අර බේට් ටික තිබ්බනේ අන්තිමට ඉවරනේ මසු කියලා එන එක සමහර අර PDF එකකින් තියෙනවා. ඔව් ඒ present tense. ඕකේ ඒකට තමයි අර මසු කියලා නැතුව මසෙන් කොහොම පාවිච්චි කරන්න වෙන්නේ. ඔව් ඒක sentence එක අනුව negative නම් negative ඔව්. past tense නම් past tense. ඔව්. okay එහෙනම් අපි මේ lesson එකේ grammar ටික next week බලමු. නම් අදට end කරනවා. අරිගතෝ.
Arigatou gozaimasu, ma'am. Bye, ma'am. Okay, bye. Good night. Good night, ma'am.